மிளகாய் பொடி போட்டு பைப்பாலையும் லத்தியாலையும் அடிச்சு ஒரு அப்பாவையே கொண்டானுங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சாதாரண ஒரு சின்ன கொலை தானே. இந்த சின்ன கொலையை பற்றி இந்த ஆளுங்கட்சியோட ஐடிவிங் பேஜ்ல ஏதாச்சும் பேசியிருக்காங்களான்னு பார்த்தா பேட்டரி பஸ் விடுவோமா இல்ல ஏசி பஸ் விடுவோமான்னு டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா மனசாட்சி இல்லையாடா உங்களுக்கு? அட்லீஸ்ட் நடந்தது ஒரு தவறு, இது மாதிரி இனிமேல் நடக்காது, காவல்துறையினரை வன்மையாக கண்டிக்கிறோம், இது மாதிரி இனிமேல் நடக்காது, காவல்துறையினருக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்படும், ஏதாச்சும் வழக்கம் போல நீங்க உருட்டுற மாதிரி உருட்டலாம் இல்ல. எனது ஆரோக்கிய நண்பர் சூர்யா அவர்களுடைய ஜெய்பீம் படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு தூக்கமே வரலன்னு கதர் நம்ம முதல்வர் இப்ப எங்க போனாருன்னு சத்தியமா எனக்கு தெரியல. தலைமறைவு ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சொல்லி வச்சது மாதிரி சைலண்ட். சிபிஎம் மட்டும் வாய திறந்தாங்க. என்ன காரணம் தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி தான் சீட்டை கொஞ்சமா எக்ஸ்ட்ரா ஏத்தி கேட்டிருக்காங்க. அதுக்காக தங்களோட பவரை காணிக்கணும்ல, அதுக்காக தான். திரு ஸ்டாலின் அவர்களோட குடும்பத்திலிருந்து மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய திரு இன்பநிதி அவர்களுக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா மூடிட்டு இருப்பீங்களா சார்? இந்த கொடுமையில ஒரு சிரிப்பு என்ன தெரியுமா? திமுகவோட ஐடிவிங் செயலாளர் டிஆர்பி ராஜா அவர்கள் வெறும் 4 நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு விஷயத்த சொன்னார். அது என்னன்னா, எதிர்கட்சிகள் யாருக்குமே எங்க கூட வார் செய்யறதுக்கு தகுதியே இல்லை, அதாவது போர் செய்யறதுக்கு தகுதியே இல்லையா. ஒரு வீடியோ கூட போட்டானுங்க, நான் பிளே பண்றேன், கொஞ்சம் பாருங்களேன். அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சு ஒன்னால கூட அடிக்க முடியாது. திருப்பி அடிச்சா தாக்க முடியாது. வீட்டுல அந்த அம்மா தான் ஒரு மவனை இழந்துட்டு நடு தெருவில் நிக்கிறாங்க. அதை பற்றி பேச துப்பு இல்ல. இதுல வார் வேற. என்ன முதல்ல ஏன் கூட வார் செய்யுங்க, அடுத்தது எதிர்கட்சி கூட வார் செய்யலாம். படத்துல கூட இந்த மாதிரி ஒரு அருமையான ட்விஸ்ட நம்ம பாத்துருக்கவே முடியாது. முதல்ல நகையை திருடிட்டான்னு சொன்னாங்க, 2வது திருடுனதை ஒத்துக்கிட்டான், அதனால கோயிலுக்கு பின்னாடி போய் விசாரணை பண்ணோம்ட்டானுங்க. 3வது இவங்க விசாரணை பண்ணும்போது 2 வாட்டி தப்பி ஓட முயற்சி பண்ணி தடுக்கி விழுந்துட்டான்ட்டானுங்க. கடைசியா வலிப்பு வந்து செத்துட்டான்ட்டானுங்க. இந்த அவன் இவன் சொல்றது என்னோட வார்த்தைகள் கிடையாது, இந்த 6 பேர் குறிப்பிட்ட வார்த்தைகள். ஆனா இப்போ ஒட்டுமொத்த கதையும் ஆரம்பத்திலே ஃபேக். இந்த நகன் உள்ள சப்ஜெக்ட் கண்டென்ட்குள்ளே கிடையாது. மேடம் சின்னதா போய் சொல்லிட்டாங்களாம். அதுக்கு மேடம்காக மேல் இடத்துல இருந்து டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் வரைக்கும் அடிச்சு கொல்ற அளவுக்கு நாக்க தொங்க போட்டுட்டு போயிட்டாங்க. இடது கையில சிகரெட்டை வச்சு சூடு பண்ணிருக்காங்க. பாவம் அஜித்குமாரோட பாதி தலைய கட்டையை வச்சு அடிச்சு செதைச்சிட்டானுங்க. சொல்லக்கூடாத இடங்களை கூட இந்த ஆண்டி கொடுத்த போய் கம்ப்ளைண்ட்காக செதைச்சிட்டானுங்க. இவ்வளவு வெறி யாருக்காக வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எப்படி காஞ்சி கிடக்குறாங்க பாருங்களேன். ஆனா இவ்வளவு வெறி கொண்டு ஆக்ஷன் எடுத்து நம்ம ஆண்டி மேல திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபாய் அளவுக்கு மோசடி கேஸ் பெண்டிங். ஆனா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கல. ஒன்னு வீடியோ ஆக்குறேன், சத்துணவு வாய ஆக்குறேன்னு பல பேர்கிட்ட மோசடி, அதுக்கு இந்த ஆண்டி மேல ஆக்ஷன் எடுக்கல. இதுக்கெல்லாம் நம்ம அங்கிள்ஸ் ஒரு இன்ச்சு கூட நகரல. இதுக்கெல்லாம் நம்ம அங்கிள்ஸ் இந்நேரம் திருந்தி இருப்பாங்கன்னு பார்த்தா நேற்று விருதுநகர் மாவட்டத்துல ஒரு பட்டாசாலை வெடிச்சிருச்சு. அதுல இறந்தவங்களோட குடும்பத்தோட இழப்பீடுக்காக மக்கள் போராடினது. மாவட்ட எஸ்பி என்ன சொன்னாரு தெரியுமா? அமைதியா இருங்க, இல்ல வேற மாதிரி ஆகிடும். வேற மாதிரினா என்ன சார்? அஜித் குமார் போட்டது மாதிரி அடிச்சு கொள்வீங்களா? ஆனா இந்த டைம் மக்கள் கொஞ்சம் தெளிவா வெளுத்து வாங்கிட்டாங்க. காவலர்னா என்ன சார்? ஊர்ல தப்பு நடக்காம காவல் காக்குறது. இது மாதிரி ஆண்டிகளை காவல் காக்குறது கிடையாது. இந்த அளவுக்கு காவலர்கள் ஆணவத்தோட ஆட்டம் போடுறதுக்கு உங்க ஐயா கொடுத்த இடம் தான் சொன்னா ஏன்டா எப்ப பாரு எங்க ஐயாவே திட்டிட்டு இருக்கேன்பீங்க. அதனால இந்த வாட்டி இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஐயான்னு தப்பா சொல்லக்கூடாது. விஜய், அண்ணாமலை, சீமானு, எடப்பாடி கரெக்டா இருக்கும்ல?